வெல்கம் டு தமிழ் எலக்ட்ரிக் டீச். இந்த வீடியோவில் சப் ஃபில்டர் போர்டு எப்படி கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா சிங்கிள் பவர் சப்ளையில் ஒர்க் ஆகிற ஆடியோ போர்டு, ஒரு சப் ஃபில்டர் போர்டு நான் எடுத்திருக்கேன். இது வந்து 4440 பாருங்க. கட் போர்டு ஒரு 2-3 சேனல் இருந்தது, அதில் வந்து நான் ஒரு 3 சேனலில் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுதான் இது ஹீட் சிங்கில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த ஐசியில் அவங்களே போட்டிருப்பாங்க, ஆடியோ இன்புட்டு அவுட்புட்டு பவர் சப்ளை எல்லாமே போட்டிருப்பாங்க. இது வந்து பழைய போர்டு. நான் உங்களுக்கு இன்னொரு போர்டு சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. இந்த போர்டு தான் இது. வந்து சிங்கிள் ஐசியில் மோனோ போர்டுன்னு கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க பாருங்க. அதுலேயே போட்டிருப்பாங்க 4440 மோனோன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இது வந்து பவர் இன்புட்டுக்கு பாருங்கள் ஒரு டயோடு கொடுத்துருப்பாங்க. அது டயோடு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்க. ப்ளஸ் வோல்ட்டுன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்களா, ப்ளஸ் வோல்ட் கொடுத்துருங்க. ப்ளஸ் இந்த இடத்துல கொடுத்துருங்க. மைனஸு அதுக்கு பக்கத்தாலேயே பாருங்கள், அது பக்கத்தாலேயே ஒரு சின்ன பாயிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது பக்கத்தாலேயே பாருங்க, சின்ன பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்குறாங்களா, அது மைனஸு. ப்ளஸ் மைனஸு பவர் கொடுத்துட்டோம்னா இந்த போர்டு ஒர்க் ஆகும். அடுத்து இந்த போர்டிலிருந்து ஸ்பீக்கர் அவுட்புட் எடுக்கணும்னு பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தாலேயே அதுலேயே போட்டிருப்பாங்க பாருங்க. க்ளோஸ் ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்க. எஸ்பின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது ஸ்பீக்கருக்கு போகிற லைனு. எஸ்பி ஒன்று போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது 2 ஒயரு ஸ்பீக்கருக்கு, ப்ளஸ் மைனஸு 2 ஒயரு. அதில் ப்ளஸ் மைனஸ்ன்னு போட்டிருக்க மாட்டாங்க, எஸ்பின்னு போட்டிருப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். எஸ்பி 2 ஒயர் வரும் ஒரு ஸ்பீக்கருக்கு கனெக்ட் பண்ணிக்கிறது. அடுத்ததாக இன்புட்டு ஆடியோ வந்து இன்புட், நாம் இந்த போர்டுக்கு வந்து ஆடியோ இன்புட் கொடுக்கணும். இன்புட் கொடுத்தோம்னா தான் அந்த ஆடியோ வந்து ஸ்பீக்கர் வழியாக அவுட்புட் வெளியில் வரும். அதுக்கு ஆடியோ எந்த இடத்துல கொடுக்குறதுனா ஐபின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி, ஒரு சின்ன பாக்ஸ்க்குள்ளே ஒரு டாட் மாதிரி இருக்கும். டாட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, சுற்றி கிரவுண்டு சென்டரில் பாருங்க டாட் மாதிரி இருக்குதா, அது டாட் தான். அது எந்த இடத்துல இருக்குன்னா ஒரு கெப்பாசிட்டர், ஒரு ரெசிஸ்டருக்குள்ளே போகும் பாருங்க. இந்த பக்கம் ஒரு ரெசிஸ்டர் போட்டிருக்கிறாங்களா பாருங்க, இந்த ரெசிஸ்டர். அந்த ரெசிஸ்டருக்கு ஆடியோ போகும். ஆடியோவோட கிரவுண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கிரவுண்ட் எங்கேன்னா வேறு இந்த இடத்துல பக்கத்தால். சேம் எல்லா கிரவுண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று தான், எல்லா போர்டுலேயுமே கிரவுண்ட் ஒன்று தான். வேறு இந்த லாஸ்ட்டில் கிரவுண்ட் இருக்குதா, சேம் அதே இதுதான் இங்கேயும் வரும். இந்த பாக்ஸ் மாதிரி போய் இந்த இடத்துல பார்த்தீங்களா கிரவுண்டு பக்கத்தால் டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. வேறு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, இங்கேயும் கொடுத்துக்கலாம் கிரவுண்டு. இங்கே ஆடியோ இன்புட்டு, ஆடியோ ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆடியோ அதை இந்த இடத்துல கொடுத்துருங்க. லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் வரும். நீங்கள் சப் ஃபில்டர் போர்டு வச்சு எடுத்தால் அதில் சிங்கிள் சேனலில் வரும். அதை இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கிறது தான். இதே மெத்தடில் தான் நான் வந்து இன்னொரு போர்டில் 2 சேனல் போர்டு வரும், மோனோ போர்டு. அதிலிருந்து நான் கனெக்ஷன் கொடுத்துருக்குறேன், டெஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறேன். இந்த ஐசி பார்த்தீங்கன்னா இதில் ஐசி போயிருச்சு, நான் கழட்டிட்டேன். அதனால் நான் இதில் வந்து போட்டு உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் கனெக்ஷன் டீட்டெயில்ஸோட. இது வந்து சப்பு ஃபில்டர் போர்டு. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் இதை எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு சப்பு. இப்போவும் நான் இது சொல்லிடுறேன். பாருங்க, இது லெஃப்ட் சேனல் ரைட் சேனல், சென்டர் வந்து கிரவுண்டு. நம்ம இன்புட் கொடுத்துறோம். அதே மாதிரி தான் இதுலேயும் போட்டிருப்பாங்க. ஒரு இன்னுன்னு போட்டிருக்கிறாங்களா, அந்த இடத்துல நம்ம லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் இன்புட் கொடுத்துட்றோம். அப்புறம் கிரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தாலேயே அதுலேயே சென்டரில் வந்து கிரவுண்டு கொடுத்துருக்குறேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வோல்டேஜ், இந்த போர்டுக்கு வந்து வோல்டேஜ் சிங்கிள் பவர் சப்ளை மைனஸு, இது ப்ளஸ்ஸு. அதுலேயே போட்டிருப்பாங்க வேறு ப்ளஸ் 12 வோல்ட்டுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க, 12 வீன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்புறம் ஈன்னு சொல்லி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது கிரவுண்டு. எர்த்துக்குங்கிறக்காக அவங்க ஈன்னு சொல்லி போட்டிருக்காங்க, அது கிரவுண்டு. அடுத்ததாக ஆடியோ வந்து இன்புட்டு வருங்க. இது ஆடியோன்னு லெஃப்ட்டு ரைட்டு இன்புட்டு. அப்புறம் இது பவர் இன்புட் கொடுக்குற இந்த இடம். அடுத்து இது பவர் அவுட்புட்டு, அது பார்த்திங்கன்னா ஓபின்னு சொல்லி போட்டிருப்பாங்க, அதுதான். அப்புறம் கிரவுண்டு, இன்னொரு ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் கிரவுண்டு. இது ஓபின்னு சொல்லி போட்டு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து ஆடியோ அவுட்புட்டு. இந்த 2 சேனலுமே ஒரே சேனலாக இங்கே வரும். இந்த போர்டு வந்து பூரா சவுண்டை எடுத்துகிட்டு பேஸ் சவுண்டு மட்டும்தான் இந்த இதில் கொடுக்கும். இந்த பேஸு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு வால்யூம் கண்ட்ரோலில் கொடுத்துருக்குறேன். எதுக்காகனா அப்போ அப்படியே கனெக்ட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து பேஸ் ரொம்ப வரும். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நான் ஒரு வால்யூம் கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், வால்யூம் கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த வால்யூம் கண்ட்ரோலில்
பாருங்க, இந்த லாஸ்ட்டு வந்து கிரவுண்டு, இந்த லாஸ்ட்டு வந்து கிரவுண்டு. அப்புறம் இது ஆடி இன்புட் கொடுத்துருக்குற சென்டரில், இந்த பக்கம் ஆடி அவுட்டு. கிரவுண்டை கனெக்ட் பண்ணிடுங்க ஒரு பின்னில், சென்டர் பின்னில் ஆடி இன்புட் கொடுத்துக்குங்க. இதில் அவுட்புட் எடுத்து பாருங்க, இந்த ஓபின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த வால்யூம் கண்ட்ரோலுக்குள்ளே போய் அப்புறம் இன்னொரு பின்னில் அவுட்புட் எடுத்து இந்த போர்டுக்கு கொடுத்துட்டோம்னா இதில் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பேஸை வந்து குறைச்சிக்கலாம். இதில் வந்து பேஸ் குறைச்சிக்கலாம். இந்த போர்டுக்கு அப்படியே ஃபுல்லாக ஆடியோ கொடுத்துட்றோமா, யூஎஸ்பி போர்டிலேருந்து இந்த போர்டுக்கு இன்புட் கொடுத்துட்றோம். இதில் இன்புட் போயிடும். நாம் வந்து கண்ட்ரோல் வந்து இதில் கம்மி பண்ணிக்கலாம். பேஸை வந்து இதில் குறைச்சி வச்சுக்கலாம். அதுபோக ஃப்ரீக்வன்சிக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு ஃப்ரீ செட் கொடுத்துருப்பாங்க, 200K போட்டிருப்பாங்க. இதுலேயும் நீங்கள் வந்து பேஸ் வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். இதுலேயும் வந்து அதிகம் பண்ணிக்கலாம், பேஸ் குறைச்சிக்கலாம். உங்களுக்கு எப்படி அந்த பேஸ் வேணுமோ அந்த இதில் வச்சுக்கலாம். ஃபுல் டெத்தாக வேணுனாலும் இதில் வச்சுக்கலாம். உங்கள் எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாக வேணுனாலுமே குறைச்சி வச்சுக்கலாம். அதிகம் வேணுனாலும் ஏற்றி வச்சுக்கலாம். உதறும் ஒவ்வொரு ஸ்பீக்கர். உங்கள் யூஸ் பண்ணுற சப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். அது 4440 தான் யூஸ் பண்ணேன். டியூவல் பவர் சப்ளை போர்டும் யூஸ் பண்ணலாம். அது வாட்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரும். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு டியூவல் பவர் சப்ளையில் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். போர்டும் பார்த்தீங்கன்னா டியூவல் பவர் சப்ளைலேயும் இருக்குது. நான் இந்த போர்டு சிங்கிள் பவர் சப்ளைன்னு காட்டி நான் இந்த சிங்கிள் பவர் சப்ளை யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நாம் ஒரு ஊஃபர் ஸ்பீக்கர் இருக்குது, இதில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து ஆன் பண்ணி உங்களுக்கு இந்த ஃபோனில் இது ஆக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா, இதை குத்தி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் 2 சேனல் வரும், கிரவுண்டு 2 சேனல் இந்த பின்னில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். போர்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோன்லேருந்து கனெக்ஷன் கொடுத்துருக்குறேன். இந்த செல்ஃபோன்லேருந்து ஆக்ஸ் அவுட்புட் கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போர்டுக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்குறேன். சப் ஃபில்டர் போர்டுக்கு எதிலிருந்து ரெஃப் சேனல் ரைட் சேனல் கொடுத்துருக்காருன்னா இந்த ஃபோன்லேருந்து கொடுத்துருக்குறேன். இந்த ஃபோனில் இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோ ப்ளே பண்ணியிருக்கிறேன். இப்போ ஆக்ஸ்லேருந்து அவுட்புட் எடுத்து நான் இந்த பின்னு கனெக்ஷன் கொடுத்துருக்குறேன். அதிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டுக்கு வருது. இந்த போர்டிலிருந்து ஆடியோ போர்டுக்கு போகுது. இந்த ஆடியோ போர்டிலிருந்து ஒரு ஸ்பீக்கருக்கு நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஊஃபர் ஸ்பீக்கர். இது வந்து சப் ஊஃபர் கிடையாது, ஊஃபர் ஸ்பீக்கரு. இப்போ வந்து வால்யூம் வச்சுருக்கிறேன் பாருங்க, வால்யூம் கண்ட்ரோலு. இந்த வால்யூம் கண்ட்ரோலில் இப்போ பேஸ் வைக்க போகிறேன். இப்போ நார்மலாக வந்துட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு தெரியும். ஹெட்ஃபோன் போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் அதில் வர்ற பேஸ் உங்களுக்கு நல்லா கேட்கும். உங்களுக்கு வந்து ஃபோனில் வந்து ஒரு இரைச்சல் மாதிரி தான் சவுண்டு கேட்கும், பேஸ் எஃபெக்ட்டு. வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வாய்ஸ் வரல, பேஸ் வந்து நல்லாவே வருது. வாய்ஸ் கொஞ்சம் கூட வர கிடையாது. கொஞ்சம் லைட்டாக வந்து சவுண்டு காமிக்கிறேன். இப்போ இந்த போர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கனெக்ஷன் முடிஞ்சாச்சு. இப்போ ஃபோன்லேருந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து இந்த பேஸ் எப்படி வருதுங்கிறத இந்த போர்டு இது இந்த போர்டு வந்து எப்படி பேஸ் வருதுங்கிறத பார்ப்போம். வாய்ஸ்க்கு இது வருமா என்னங்கிறத பார்ப்போம். இப்போ கனெக்ட் கொடுத்தாச்சு. நான் ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இந்த ஃபோனில் லெஃப்ட் சேனல் ரைட் சேனலில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து ஃபோனில் ப்ளே பண்ணுவோம்.
இப்போ உங்களுக்கு பேஸ் கேட்குன்னு நினைக்கிறேன். ஃபோனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இரைச்சல் சவுண்டு மாதிரி தான் வரும். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஊஃபர் ஸ்பீக்கருக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஊஃபரு, சப்வூஃபர் கிடையாது. டுவெல் வோல்ட்டு தான் லேப்டாப் பேட்டரி தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். லேப்டாப் பேட்டரியிலிருந்து தான் பவர் கொடுத்துருக்குறேன்.